திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கேண்டீனை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பிரசன்னா என்பவர் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் டெண்டர் எடுத்து நடத்தி வருகிறார். 3 மாதங்களுக்கு ஒருமுறை மின்கட்டணம் கட்ட வேண்டும் என மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. அதன்படி டெண்டர் எடுத்த பின் ஒரு முறை மின்கட்டணம் கட்டிய பிரசன்னாவிற்கு அடுத்த முறை மின்கட்டணம் செலுத்துவதற்கான ரசீதை கடந்த 23ஆம் தேதி ரிஜிஸ்டர் தபால் மூலம் மருத்துவமனை நிர்வாகம் அனுப்பியுள்ளது. இதையடுத்து தபால் வந்த அன்றே பிரசன்னா மின்கட்டண தொகையையும் கட்டிவிட்டார். ஆனால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் ஹரிஹரன் எலக்ட்ரீஷியன் உதவியோடு கேண்டீனுக்கு வந்து ஃபியூஸ் கேரியரை பிடுங்கிச் சென்றுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரசன்னா டீசல் ஜெனரேட்டரை பயன்படுத்தி கேண்டீனை இயக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். நாள் ஒன்றுக்கு 2500 முதல் 3000 வரை செலவாவதால் கேண்டீனை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதோடு தற்போது வரை ஃபியூஸ் கேரியரை டீன் கொடுக்க மறுப்பதாகவும் கூறப்படுகிறது. மின் கட்டணத்தை சரியாக கட்டியும் எந்தவித காரணமும் சொல்லாமல் ஃபியூஸ் கேரியரை டீன் பறித்துச் சென்றது ஏன் என கேண்டீன் நிர்வாகத்திடம் கேட்டபோது அரசு மருத்துவமனையில் அவ்வப்போது நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு உணவு ஆர்டர் செய்ததற்கான தொகை 45,000 மற்றும் மருத்துவமனையில் அடிக்கடி நடக்கும் மீட்டிங்கின் போது வாங்கிய டீ வடை ஆகியவற்றிற்கு என கிட்டத்தட்ட 85,000 ரூபாய் தொகை தங்களுக்கு மருத்துவமனை நிர்வாகம் தர வேண்டி உள்ளதாகவும் அந்த தொகையை திரும்ப கேட்டதால் ஃபியூஸ் கேரியரை டீன் பிடுங்கிச் சென்றிருக்கலாம் எனவும் சந்தேகம் தெரிவித்தனர். கேண்டீன் நிர்வாகத்தின் இந்த புகார் குறித்து விளக்கம் கேட்பதற்காக டீன் ஹரிஹரனை நியூஸ் தமிழ் செய்தியாளர் சசிகுமார் செல்போனில் தொடர்பு கொண்ட போது தனக்கு பதிலளிக்க விருப்பமில்லை என மறுத்துவிட்டேன் என தாராளமாக உங்கள் செய்தியில் போடுங்கள் என கூறிவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டார் டீன் ஹரிஹரன். சார் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டவுட் சார். இப்போ நம்ம திருவண்ணாமலை ஜிஹெச்ல இருக்கக்கூடிய கேண்டீன் வந்து ஒரு வாரமா வந்து பீஸ் கேரியல் புடிங்கிருக்குன்னு சொல்றாங்க. நாளைக்கு நான் நேரம் வரட்டுமா? இது ஒன்னும் அவசரமா போன்ல டிஸ்கஸ் பண்ண முடியல. நீங்க என்ன ரெக்கார்ட் பண்ணுவீங்க? சரிங்க சார், நாளைக்கு நான் நேரம் வரேன். இல்ல என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலான்ட்டு, வேற ஒண்ணும் இல்ல சார். போன்ல ரெக்கார்ட் பண்றது கிடையாது. மறுக்கிறாருன்னு சொல்லிடுங்க. நே சார் டீன் பேச மறுக்கிறார் அப்படின்னு சொல்லிடுங்க. போட்டு நியூஸ்ல போட்டுருங்க. அப்படிங்களா? ரைட். சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் பிரசன்னாவையும் டீன் ஹரிஹரனையும் நேருக்கு நேர் வைத்து உரிய விசாரணை மேற்கொண்டால் மட்டுமே நடந்தது என்ன என்பது குறித்து முழு விவரமும் தெரிய வரும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.